இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாகவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான மோதல் போக்கு அதிகமாகவே இருந்து வருது. அதாவது மத்திய அரசு வெர்சஸ் தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நிர்வாகத்துக்கும் இடையிலான மோதலுக்கு வலு சேர்க்கும் விதமா இப்போ இந்திய ரூபாய் மாறியிருக்கு. இந்திய ரூபாய்க்கான குறியீடு கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்தே புழக்கத்தில் இருந்து வருது. இதை வடிவமைச்சவர் தமிழகத்தை சேர்ந்தவரான உதயகுமார். இந்த நிலையில இப்போ தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த பட்ஜெட் தாக்கல்ல மத்திய அரசுடைய இந்திய ரூபாய்க்கான குறியீடுக்கு பதிலா ரூபாய் அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம்தான் இந்த மோதல் போக்கு இன்னும் வலுக்க காரணமா அமைஞ்சு பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டசபையில இந்த ஆண்டுக்கான கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையோட தொடங்கி முடிந்தது. அதற்கப்புறமா அடுத்த கூட்டத்தொடர் இன்னைக்கு துவங்குச்சு. இதன்படி 2025-2026ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு சட்டசபையில தாக்கல் செஞ்சார். இதற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அந்த பதிவுல தான் இந்திய ரூபாய்க்கான குறியீட்டுக்கு பதிலா ரூபாய் அப்படிங்கிற எழுத்து பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த பதிவுல மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கறத பார்க்கலாம். முதலமைச்சருடைய அந்த பதிவுல எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற வாசகத்தோட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்திட அப்படின்னு குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் லோகோவை வெளியிட்டாரு. மத்திய அரசின் மும்மொழி கொள்கை, கல்விக்கு நிதி வழங்காதது உள்ளிட்ட சர்ச்சைகள் எழுந்து வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு பட்ஜெட் லோகோவில் தேவநாகிரி எழுத்தான ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக ரூ என மாற்றி தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே நம்ம நாட்டில் இந்திய ரூபாய் தான் அதிகாரப்பூர்வமான பணமாக இருக்கு. இந்திய ரூபாய்க்கான குறியீடு கடந்த 2010ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கு. இந்த குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழகத்தை சேர்ந்தவருமான ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் பணியாற்றியவருமான உதயகுமார் தான். இவருடைய இந்திய ரூபாய்க்கான இந்த குறியீடு மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்டவுடன் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கு. எப்படி டாலர், யூரோ, என், பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்துக்கான ஒரு குறியீடு இருக்கோ அதே போல இந்திய ரூபாய்க்கும் இந்த குறியீடு கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருக்கு. இந்த ரூபாய் குறியீடு தேவநாகரி எழுத்தான RA மற்றும் ரோமன் எழுத்தான R ஆகியவற்றின் கலவையாக உருவாக்கப்பட்டது. RF அல்லது INR என்றே இந்திய ரூபாய் குறிப்பிடப்பட்டு வந்த நிலையில இப்போ இந்திய ரூபாய்க்கான குறியீட்டால இந்த ரூபாய் குறிக்கப்பட்டு வந்தது. அதன் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய 2 கோடுகள் தேசிய கொடியையும் சமம் அப்படிங்கிற அடையாளத்தையும் குறிக்குது. இந்திய ரூபாய்க்கான குறியீட்டை வடிவமைக்கக்கூடிய போட்டியில அப்போ ஆயிரக்கணக்கானோர் பங்கு பெற்றாங்க. இதுல இறுதியா 5 குறியீடுகளை மட்டும்தான் நிபுணர் குழு தேர்வு செஞ்சது. அதுல இறுதியா தேர்வானது தான் தமிழகத்தை சேர்ந்த உதயகுமார் வடிவமைச்ச இந்திய ரூபாய்க்கான குறியீடு. இதுக்காக அப்போ உதயகுமாருக்கு 2.5 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் கொடுக்கப்பட்டது. சரி, யார் இந்த உதயகுமார்? அவர் இப்போ நிலைமையை பார்த்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்தவர் தான் உதயகுமார். இவருடைய தந்தை தர்மலிங்கம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் MLA, திமுகவை சேர்ந்தவர். உதயகுமாருக்கு ஓவியம் வரைகிறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகம். ஓவியத்துக்காக பல பரிசுகளை வாங்கியிருக்காரு. சென்னை வலசர்வாக்கத்தில் +2 வரை படித்த உதயகுமார் அதுக்கப்புறமா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து BArch பட்டம் பெற்றார். BArch படிப்பில் மாநிலத்திலேயே முதல் மாணவராக தேர்வு பெற்றார். அதுக்கப்புறம் தான் மும்பை IITயில் தொழில் டிசைனிங் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார். அங்கு PhD ஆய்வையும் முடித்து பட்டம் பெற்றார். அதை தொடர்ந்து கவுஹாத்தி IITயில் வடிவமைப்பியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வராரு. இப்போ தமிழக அரசு ரூபாய்க்கான குறியீட்டுக்கு பதிலாக ரூபாய் அப்படிங்கிறதையே பயன்படுத்துறது பற்றி உதயகுமார் சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்கள் அனைத்து வடிவமைப்புகளும் வெற்றிகரமானதாகவோ அல்லது பாராட்டத்தக்கதாகவோ இருக்காது. விமர்சனங்களை எதிர்கொள்வது இயல்பானது தான். ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் எப்பயுமே அதை பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த அனுபவத்திலிருந்து இதை தான் நான் கற்றுக்கிட்டேன். இதன் மூலமாக முன்னேறியும் செல்ல முடியும். இதனால் இந்த நடவடிக்கையை அவமரியாதையாவோ அல்லது என்னுடைய பணி
பணியை புறக்கணிப்பதாவோ நான் பார்க்கல. அப்போ என் கையில என்ன வேலை இருந்துச்சோ அதை பத்தி மட்டும்தான் நான் கவலைப்பட்டேன். காலத்துடைய அவசரம் கருதி அதை நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி செஞ்சேன். உலகளாவிய மற்றும் எளிமையான ஒரு குறியீடாவோ இந்திய ரூபாய்க்கான குறியீடு இருக்கணும் அப்படின்னு விரும்பினேன். அது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதோடு அர்த்தமுள்ளதாகவும் இருந்துச்சு. இந்த விஷயம் இந்த அளவுக்கு சர்ச்சையாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில பேசியிருக்காரு உதயகுமார். தமிழக அரசு வெர்சஸ் மத்திய அரசு அப்படிங்கிற இந்த மோதல் போக்கு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதே வேளையில தமிழக அரசு இந்திய ரூபாய்க்கான குறியீட்டுக்கு பதிலா ரூபாய் அப்படிங்கிறத பயன்படுத்தி இருக்கு. இது சரியானது தானா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.